ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பத்தில் அப்பாவும் அவருடைய மகளும் இருந்தார்கள். ஒவ்வொரு காலையிலும் அந்த அப்பா வயலுக்கு வேலைக்கு செல்வார். அவருடைய மகள் மதிய நேரத்தில் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு வயலுக்கு போவார். ஆனால் வயலுக்கு செல்ல அந்த பெண் ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் அந்த ஆற்றிலிருந்து ஒரு பெரிய வலை மீன் வெளியே வந்து பேச ஆரம்பித்தது. அது அந்த பெண்ணிடம், எனக்கு ஒரு சோறு உருண்டை கொடுத்தால் நான் உன்னை ஆற்றின் மறுபக்கத்திற்கு விடுவேன் என்று சொன்னது. அந்த பெண்ணும் ஒரு சோறு உருண்டை கொடுத்தாள். அதற்கு பிறகு மீன் அவளை ஆற்றின் மறுபக்கத்தில் இறக்கிவிட்டது. இப்படி தினமும் அந்த பெண் ஒரு சோறு உருண்டை கொடுத்து ஆற்றை கடந்து செல்வாள். ஒரு நாள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து திரும்பும் போது மீனுக்கு கொடுக்க சாப்பாடு எதுவும் இல்லை. அதனால் அந்த பெண் சேற்றை வைத்து ஒரு சோறு உருண்டை போல செய்து மீனுக்கு கொடுத்தாள். மீன் அதை சாப்பிட்டவுடன் அது சாப்பாடு இல்லை என்று கண்டுபிடித்தது. அப்போதும் மீன், வா, நான் உன்னை மறுபக்கம் விடுகிறேன் என்று சொல்லி அவளை முதுகில் ஏற்றிக்கொண்டு சென்றது. ஆற்றின் நடுவில் சென்றபோது மீன் தனது முள்ளால் அந்த பெண்ணை குத்தியது. பிறகு அந்த பெண்ணை மறுபக்க கரையில் இறக்கி வைத்தது. அப்போது மீன் சொன்னது, சாப்பாடு இல்லை என்றால் இல்லை என்று சொல்லியிருக்கலாம், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் பொய்யாக ஏமாற்றியது தவறு. அதற்கு பிறகு அந்த பெண் இனி ஒருபோதும் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைத்தாள்.